அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்தி கைஷ் வழங்கும் கற்க கஷ்டர சத்சங்க நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து தாங்கள் ஆதரவளித்து எங்களை ஊக்குவிக்க வேண்டுகின்றேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸிலே போடுங்கள். இன்றைய தலைப்பு சர்வநாம் பிரதீப் பேச்சொக்கள். பிரதீப் பேச்சொக்கள் அன்றைக்கு நிறைவு பெறவில்லை. ஆகவே இன்றைக்கு அந்த பகுதியை நிறைவு செய்ய விளைகின்றேன். இந்த பதிவிலே பிரதீப் பேச்சொல் நிறைவு பெறும். சரி, பிரதீப் பேச்சொக்கள் என்னென்ன என்பதை நான் கருமுறையில் எழுதியிருக்கின்றேன். மை, தும், ஓ, ஏ, ஹம், ஆ, வே, ஏ. மை என்றால் நான் என்று பொருள். தும் என்றால் நீ என்று பொருள். தும் என்றால் நீ என்று பொருள். ஓ என்றால் அவன், அவள், அது என்று பெயர். ஏ என்றால் இவன், இவள், இது என்று பெயர். ஹம் என்றால் நாங்கள் என்று பெயர். ஆப் என்றால் நீங்கள் என்று பெயர். வே என்றால் அவர்கள் என்று பெயர் அல்லது அவை என்று பெயர். ஏ என்றால் இவர்கள் அல்லது இவை. முடிந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மை, தும், ஓ, ஏ, ஹம், ஆப், வே, ஏ. எழுதும்போது ஓஹன்னு எழுதணும். இந்தியில் சொல்லும்போது ஓன்னு சொல்லணும். அது மாதிரி எழுதும்போது ஏஹன்னு எழுதணும். சொல்லும்போது ஏன்னு சொல்லணும். இப்போ மை, தும், ஓ, ஏ, ஹம், ஆப், வே, ஏ. மை என்றால் நான், தும் என்றால் நீ, ஓ என்றால் அவன், அவள், அது, ஏ என்றால் இவன், இவள், இது, ஹம் என்றால் நாங்கள், ஆப் என்றால் தாங்கள், வே என்றால் அவர்கள், அவர், அவை, ஏ என்றால் இவர்கள், இவை, இவர். சரி, இப்பொழுது மை என்று சொல்லும்போது இங்கிலீஷில் ஐ வரும். ஐ ஆம் சொல்லுவோம். ஐ போது ஆம் சொல்லணும். ஐ ஆம் சொல்லணும் என்றால் ஆம் என்பது வேர்பு. அதனால் ஐ ஆம் போடணும். அதுமாதிரி யூ சொல்லும்போது ஆர் வரும். ஹூ ஆர் யூ, ஹூ ஆர் யூ, ஆர் வரும். அது வேர்பு. அதே போல் ஹீ வரும்போது இஸ் வரும். ஹீ வரும்போதும் ஷீ வரும்போதும் இஸ் வரும். அதே போல் தே வரும்போது ஆர் வரும். தே ஆர். அப்புறம் வி வரும்போதும் வி ஆர் வரும். இப்போ எப்படி ஆர், அந்த ஆம், அந்த இஸ்ஸு இதெல்லாம் வந்து வேர்போ, அதுபோல் மை வரும்பொழுது ஹூம் வெர்பு, தும் வரும்போது ஹோ வெர்பு, ஓ வரும்போது ஹை வெர்பு, ஏ வரும்போது ஹை வெர்பு, ஹம் வரும்போது ஹைம், ஆப் வரும்போது ஹைம், வே வரும்போதும் ஹைம். இப்போ மை வந்தால் ஹூம். நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் டேபிள்ஸ் படிச்சுக்கோம், ஸ்கூலில் படிச்சிருக்கோம். 7 × 8 = 16, 56 படிக்கோம் இல்லையா? 8 × 56, 3 × 24 படிக்கோம் இல்லையா? இசி பிரகார் இல்லை மை வந்தால் ஹூ வர வேண்டும், தூம் வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ அல்ல ஏ வந்தால் ஹை வர வேண்டும், ஹம் வந்தாலோ ஆப் வந்தாலோ ஏ வந்தாலோ ஏ வந்தாலோ ஹை வர வேண்டும். இந்த டேபிளை நன்றாக மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். மை வந்தால் ஹூ வர வேண்டும், தூம் வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ வந்தால் ஹை வர வேண்டும், ஏ வந்தால் ஹை வர வேண்டும், ஹம் வந்தாலும் ஆப் வந்தாலும் வே வந்தாலும் ஏ வந்தாலும் ஹைம் என்று முடிய வேண்டும். வாக்கியம் எவ்வளோ பெருசாக அந்த ஃப்ரேம் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அந்த ஃப்ரேமை நாம் மனப்பாடம் செய்து கொண்டால் இடையிலே வாக்கியம் நாம் சொருக்கலாம். வேர்ட்ஸ் வந்து சொருகி கொள்ளலாம். சொருகி அந்த வாக்கியத்தை நாம் பெரிதாக்கலாம். ஆகவே நமக்கு ஒவ்வொரு வாக்கியத்திலும் இந்த ஃப்ரேம், அதாவது வேர்ச்சலோட வேர்போட ஃப்ரேம் வந்து கண்டிப்பாக இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நமக்கு மொழி பிழையின்றி நாம் பேசலாம், பிழையின்றி எழுதலாம், ஏன் சொற்பொழிவாக்கலாம் பிழையின்றி கூட. நமக்கு பேசிக் கிராமர்ங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும். மை வந்தால் ஹோ வர வேண்டும், தூம் வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ வந்தால் ஹை வர வேண்டும், ஏ வந்தால் ஹை வர வேண்டும், ஹம் வந்தால் ஆப் வந்தால் வே வந்தால் ஏ வந்தால் ஹை வர வேண்டும். இது நன்றாக மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். சரி,
அடுத்தபடியாக சில வேர்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு வேர்ட்ஸ்லையும். இப்போது தும் கौन हो நான் ஏற்கனவே எழுதிக்கிறேன். தும் என்றால் நீ, கौन யார், தும் कौन हो நீ யார். தும் எழுதிக்க வேணாம், தும் कौन हो, தும் வந்தால் ஓவரும் இல்லையா, தும் कौन हो நீ யார். தும் कौन हो நீ யார். மை डैश हूँ. तुम कौन हो मैं डैश हूँ. तुम कौन हो. आंसर मैं डैश हूँ. मैं डैश हूँ. तुम कौन हो मैं डैश हूँ. तुम कौन हो मैं डैश हूँ. நீ யார், நான் மாணவன். இந்த டேஷில் வந்து எந்த வேர்டு வேணால் போட்டுக்கலாம், துப் பண்ணிக்கலாம். இப்போது தும் कौन हो நீ யார் கேட்டோம். ஆன்சர் இஸ் மை लड़का हूँ. மை लड़का हूँ நான் சிறுவன். மை लड़का हूँ சொல்லலாம். மை लड़का हूँ அந்த ஹூ கரெக்டாக வரணும். தும் कौन हो மை लड़का हूँ நீ யார், நான் சிறுவன். तुम कौन हो मैं भाई हूँ. तुम कौन हो मैं भाई हूँ நான் சகோதரன். तुम कौन हो मैं बहन हूँ நான் சகோதரி. तुम कौन हो मैं बहन हूँ நான் சகோதரி. तुम कौन हो मैं किसान हूँ நான் உழவன். I am a farmer. तुम कौन हो मैं किसान हूँ நான் உழவன் குடியானவன். तुम कौन हो मैं बढ़ई हूँ. I am a carpenter. मैं बढ़ई हूँ நான் தச்சன். मैं बढ़ई हूँ. तुम कौन हो मैं सोनार हूँ. सोनार கோல்ட் ஸ்மித், தங்கனை செய்கின்ற ஆசாரிக்கு சோனார் சொல்லுவாங்க. सोनार मैं सोनार हूँ. तुम कौन हो मैं लोहार हूँ. ब्लैक स्मिथ, இரும்பு செய்கிற ஆசாரிக்கு லோஹார் பெயர். मैं लोहार हूँ. तुम कौन हो मैं जुलाहा हूँ. जुलाहा मीन्स வீவர், நெசவாளி. मैं जुलाहा हूँ. मैं जुलाहा हूँ நான் நெசவாளி. तुम कौन हो मैं दुकानदार हूँ. दुकान दुकानदार कடைக்காரன். मैं दुकानदार हूँ. तुम कौन हो मैं नाई हूँ. नाई இல்லை, नाई मीन्स बार्बर, सलून ஷாப், सलून ओनर. मैं भाई हूँ. मैं नाई हूँ நான் बार्बर. तुम कौन हो मैं डाकिया हूँ நான் पोस्टमैन. तुम कौन हो मैं डाकिया हूँ நான் पोस्टमैन. तुम कौन हो मैं डाक बाबू हूँ. पोस्ट मास्टर. डाकिया पोस्टमैन, डाक बाबू मीन्स पोस्ट मास्टर. मैं डाक बाबू हूँ. तुम कौन हो मैं मछुआ हूँ. मछुआ मीन्स ஃபிஷர்மேன், அதாவது மீனவன், மீன் பிடிக்கிறவன், செம்படவன். मैं मछुआ हूँ நான் மீனவன். तुम कौन हो मैं दर्जी हूँ நான் டெய்லர். मैं दर्जी हूँ நான் தையற்காரன், தர்ஜி. तुम कौन हो அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். நிறைய வேர்ட்ஸ் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ तुम कौन हो மாதிரி சொல்கிறேன். मैं लड़का हूँ 10 வேர்ட் போட்டிருக்கேன். நிறைய வேர்ட் போட்டுக்கலாம். அது நிறைய வேர்ட்ஸ் நம்ம நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். तुम कौन हो मैं लड़का हूँ. तुम कौन हो मैं लड़की हूँ. तुम कौन हो मैं भाई हूँ. எல்லாத்தையும் தும்மா தான் அந்த ஃப்ரேம் தான் முக்கியம். ஆனால் ஃப்ரேமுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஞாபகம் வச்சுங்க. तुम कौन हो मैं लड़का हूँ. तुम कौन हो मैं लड़की हूँ. तुम कौन हो मैं भाई हूँ. சப்போஸ் பாய் பதில் தெரியலையா, ஒரு வேலை தெரியலையா வார்த்தை, டக்குன்னு மை பிரதர் இருக்கும் சொல்லலாம், தப்பு கிடையாது. மை பிரதர் இருக்கும் ஆங்கில வார்த்தையை போட்டுக்கலாம். ஆனால் இந்த மை தான் ஹூ வரணும், கண்டிப்பாக வரணும். இந்த ஃப்ரேம் கரெக்டாக வரணும். மை பாய் हूँ. तुम कौन हो मैं बहन हूँ. तुम कौन हो मैं किसान हूँ. तुम कौन हो मैं बढ़ई हूँ, कारपेंटर. तुम कौन हो मैं सोनार हूँ. तुम कौन हो मैं लोहार हूँ. तुम कौन हो मैं जुलाहा हूँ. तुम कौन हो मैं दुकानदार हूँ. तुम कौन हो मैं नाई हूँ. तुम कौन हो मैं दर्जी हूँ. तुम कौन हो मैं डाकिया हूँ. तुम कौन हो मैं डाक बाबू हूँ. तुम कौन हो मैं मछुआ हूँ. तुम कौन हो मैं दर्जी हूँ. ஆக லடுக்கி என்றால் சிறுமி, லடுக்கா என்றால் சிறுவன், பாய் என்றால் சகோதரன், பெஹன் என்றால் சகோதரி, கிசான் என்றால் விவசாயி, ஃபார்மர், படி என்றால் தச்சன், சோனார் பொற்கொல்லன்,
லோஹார் இரும்பாசாரி, ஜுலாஹா நெசவாளி, துகான்தார் கடைக்காரர், நாயி பார்பர், டாக்கியா போஸ்ட்மேன், டாக் பாபு போஸ்ட் மாஸ்டர், மச்சுவா மீனவன், தர்ஜி தையற்காரன். இப்படி நிறைய வேர்ட்ஸ் நம்ம அதில் போட்டுக்கொண்டே போகலாம். சரி, இப்போ தும் ஆச்சு. அடுத்தது ஆப். ஆப் என்ன, ஸ்போக்கன் இதில் வந்து பேச்சு தான் முக்கியம், நமக்கு முன்னாள் இருக்க தான் முக்கியம். இப்போ ஆப் நீங்கள், இப்போது ரெஸ்பெக்டபுள் பர்சனாக நீங்கள் சொல்லுவோம் இல்லையா. இப்போ ஆப் கோன் ஹை, ஆப் வந்தால் ஹை வரும், ஆப் வந்தால் ஹை வரும், நான் வச்சுக்கணும். ஆப் வந்தால் அதான் ஃப்ரேம், ஆப் டேஷ் ஹை. இப்போ ஆப் கோன் ஹை, நீங்கள் யார்? आप कौन हैं? मैं लड़का हूँ. आप कौन हैं? मैं लड़की हूँ. आप कौन हैं? मैं भाई हूँ, ना सहोदर. आप कौन हैं? मैं बहन हूँ. आप कौन हैं? मैं किसान हूँ. आप कौन हैं? मैं बढ़ई हूँ. आप कौन हैं? मैं सोनार हूँ. आप कौन हैं? मैं लोहार हूँ. आप कौन हैं? मैं जुलाहा हूँ. आप कौन हैं? मैं दुकानदार हूँ. आप कौन हैं? मैं नाई हूँ. आप कौन हैं? मैं डाकिया हूँ. आप कौन हैं? मैं डाक बाबू हूँ. आप कौन हैं? मैं मछुआ हूँ. आप कौन हैं? मैं दर्जी हूँ. இப்படி சொல்லலாம். ஆப் சொன்னாலும் அதுண்ட வார்த்தை சொல்லிக்கலாம். நான் இங்கே பொதுவாக சொன்னேன். இப்போ நீங்கள் நிறைய சொற்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளலாம். முக்கியம் என்ன செய்யணும், நவுன்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொன்றுக்கும் அது நவுன் தெரிந்து கொண்டால் அந்த ஃப்ரேம் வைத்துக்கொண்டு நீங்களாகவே நிறைய வாக்கியங்களை உருவாக்கலாம். அடுத்ததாக மையாச்சு, தும்மாச்சு, ஓ அவன். இப்போ அவன் யார் தமிழில் வரும், அவன் யார் வரும். இப்போ ஓ கோன் ஹை, ஓ வந்து ஐ வரணும், அதான் ஓ பண்ணணும். ஓ வந்தால் ஐ வரணும், தும்மா வந்தால் ஓ பண்ணணும், ஏ வந்தால் ஐ வரணும், ஓ வந்தால் ஐ வரணும். அவன் யார் அல்லது அவள் யார். சரி, ஓ கோன் ஹை, ஓ லடுக்கா ஹை, அவன் சிறுவன். वो कौन है? वो लड़की है, அவள் சிறுமி. वो कौन है? वो भाई है, அவன் சகோதரன். वो कौन है? वो बहन है, அவள் சகோதரி. वो कौन है? वो किसान है, அவன் உழவன். वो कौन है? वो बढ़ई है, அவன் தச்சன். वो कौन है? वो सोनार है, அவன் கோல்ட் ஸ்மித் பொன் ஆசாரி. वो कौन है? वो लोहार है, அவன் இரும்பாசாரி. वो कौन है? वो जुलाहा है, அவன் நெசவாளி. वो कौन है? वो दुकानदार है, அவன் கடைக்காரன். वो कौन है? वो नाई है, அவன் बार्बर. वो कौन है? वो डाकिया है, அவன் पोस्टमैन. वो कौन है? वो डाक बाबू है, அவன் डाक बाबू पोस्ट मास्टर. वो कौन है? वो मछुआ है, அவன் மீனவன். वो कौन है? वो दर्जी है, அவன் टेलर. பேர் கூட போட்டுக்கலாம். वो राम है, वो श्याम है, वो गोपाल है, वो दर्जी, वो सुंदर है, वो मणि है, वो गोप है. இதெல்லாம் பேர் போடலாம், கூட போடலாம். அடுத்ததாக ये இவன் அல்லது இவள். ये कौन है? ये लड़का है, இவன் சிறுவன். ये कौन है? ये लड़की है, இவள் சிறுமி. ये कौन है? ये भाई है, இவன் சகோதரன். ये कौन है? ये बहन है, இவள் சகோதரி. ये कौन है? ये किसान है, இவன் உழவன். ये कौन है? ये बढ़ई है, इवन तच्चन. ये कौन है? ये सोनार है. ये कौन है? ये लोहार है. ये कौन है? ये जुलाहा है. ये कौन है? ये दुकानदार है. ये कौन है? ये नाई है. ये कौन है? ये डाकिया है, कपाकारन. ये कौन है? ये मछुआ है, इवन मीनवन. ये कौन है? ये दर्जी है. இப்பொழுது மை ஆட்சி, தும் ஆட்சி, ஓவாட்சி, ஏ ஆட்சி. இப்போ பன்மையில் வரணும். என்னது? ஹம், நாங்கள். இப்போ ஹம் கோன் ஹே அப்படின்னு கேட்க மாட்டோம். ஆனால் ஆப் தான் கேட்போம். நீங்களே யாரும் கேட்போம். நாம் நம்மளே பார்த்து நம்ம யாரும் கேட்க மாட்டோம். இருந்தாலும் அந்த ஃபார்முலேஷன் உங்களுக்கு வரணும். நம்ம காசு சொல்வேன். ஹம் கோன் ஹே, ஹம் லடுக்கா ஹே. இப்போ பன்மையில் வரும் இல்லையா, பன்மையில் வரும். அதனால இது விட்டுலாம், அவர் பேசிக்கலாம். அடுத்தது ஆப். ஆப் கோனை கேட்கலாம். நீங்கள் யார்? ஒரு ஆளை பார்த்து ஆப் கோனை கேட்கலாம், தப்புன்னு இல்லை. நீங்கள் நீன்னு சொல்கிறத விட நீங்கள் இருந்தால் அதுக்கு மரியாதை அதிகம், அதுக்கு வேல்யூவும் அதிகம். அதனால் துமுக்கு பதிலாக ஆப் யூஸ் பண்ணலாம். இப்போ ஆப் கோன் ஹே, மை லடுக்கா ஹூம். நீங்கள் யார்? நான் சிறுவன்.
आप कौन है, मैं लड़की हूँ, நான் சிறுமி. आप कौन है, मैं बाई हूँ, நான் சகோதரன். आप कौन है, मैं बहन हूँ, நான் சகோதரி. आप कौन है, मैं किसान हूँ, मैं किसान हूँ, நான் உழவன். आप कौन है, मैं बढ़ई हूँ, நான் தச்சன். आप कौन है, मैं सोनार हूँ, நான் இரும்பாசாரி. आप कौन है, मैं लोहार हूँ, मैं लोहार हूँ, நான் இரும்பாசாரி. आप कौन है, मैं जुलाहा हूँ, நான் நெசவாளி. आप कौन है, मैं दुकानदार हूँ, நான் கடைக்காரர். आप कौन है, मैं नाई हूँ, நான் बार्बर. आप कौन है, मैं डाकिया हूँ. आप कौन है, मैं डाक बाबू हूँ, நான் पोस्ट मास्टर. आप कौन है, मैं मचुआ हूँ, நான் மீனவன். आप कौन है, मैं दर्जी हूँ, நான் டெய்லர். இப்படி आप कौन है, आप कौन है கேட்டே போகலாம். आप कौन है, அப்புறம் வே कौन है, அவர்கள் யார். இங்கே அவர்கள் யார், அது அவர் யார் வரும். இது நீங்கள் வந்து அவர் எடுத்துக்கொள்ளலாம். அவர்களுக்கு பன்மையை போடணும். பன்மை வெர்ஸு, அதாவது ப்ளூரல் வெர்ஸ் நாடி போடலாம். வே कौन है, அவர் யார் சொல்லலாம், தப்பு இல்லை. वे लड़का है, वे लड़के ही வரணும். वे कौन है, वे भाई हैं. वे कौन है, वे बहन हैं. वे कौन है, वे किसान हैं. और उड़ा சொல்லலாமல்ல. वे कौन है, वे बढ़ई हैं. वे कौन है, वे सोनार हैं. वे कौन है, वे लोहार हैं. वे कौन है, वे जुलाहा हैं. वे कौन है, वे दुकानदार हैं. वे कौन है, அவர் யார். वे नाई हैं. वे कौन है, वे डाकिया हैं. அவர் தப்பாக்காரர் சொல்லலாமே, தப்பாக்காரர். वे कौन है, वे डाक बाबू हैं. அவர் पोस्ट मास्टर. वे कौन है, वे मचुआ हैं. அவர் மீனவர். वे कौन है, वे दर्जी हैं. அவர் டெய்லர். அடுத்ததாக ये வந்தாலும் ஹைனா வரணும். ये कौन है, இவர் யார். ये लड़का है. ये कौन है, ये लड़की है. ये कौन है, ये भाई हैं. ये कौन है, ये बहन है. அது ஒருமையை பன்மையாக தனியாக ரூல்ஸ் இருக்குது. அதை நம்ம அந்த அந்த டாபிக் ரொம்ப பார்த்துக்கலாம். நம்ம ஃப்ரேம் தான் முக்கியம். இப்போது இன்றைய என்னுடைய எய்ம் வந்து நீங்கள் ஃப்ரேம் தெரிஞ்சுக்கிறது தான். அதனால் அதுக்கு பன்மை சார் பயனே ஒருமை சார் இருக்கிறது இல்லைன்னு சொல்லலை. நம்முடைய இன்றைக்கு பார்த்து நம்ம எய்ம் என்ன கேட்டாக்கா, இந்த சர்வநாமனுடைய பிரதிபட்சனுடைய அந்த அந்த அதாவது அந்த ஃப்ரேம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஃப்ரேம் இருந்தால் ஃப்ரேம் எது வேணால் உள்ளே போட்டுக்கலாம். அதான் மெயின். வே कौन है, बहने हैं சொல்லலாம், புரிக்க வேணாம். வே बहने हैं. वे कौन है, वे किसान हैं. அது கிசான் பண்புக தான். வே किसान हैं, அவர் உழவர்கள். वे कौन है, वे बढ़ई हैं. அதே பண்புக தான். वे कौन है, वे सोनार हैं. அதே தான். वे कौन है, वे लोहार हैं. பண்புக அதே தான். वे कौन है, वे जुलाहा हैं. जुलाहेன்னு வரும். அவ்வளோதான். वे जुलाहे हैं, அவர்கள் நெசவாளிகள். சரி. वे कौन है, वे दुकानदार हैं. அதே தான். वे कौन है, वे नाई हैं. அதே தான். वे कौन है, वे डाकिया हैं. அதே தான், பன்மிக தான். वे कौन है, वे डाक बाबू हैं. பன்மிக அதே தான். वे कौन है, वे मचुआ हैं. பன்மிக அதே தான். वे कौन है, वे दर्जी हैं. அவர் டெய்லர். இப்படியாக ஒவ்வொரு சென்டென்ஸில் வந்து மை வந்தால் ஹூ வரணும், தூ வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ வந்தால் ஹை வர வேண்டும், ஏ வந்தாலும் ஹை வர வேண்டும், அம் வந்தால் ஹை வர வேண்டும், ஆப் வந்தால் ஹை வர வேண்டும், வே வந்தால் ஹை வர வேண்டும், ஏ வந்தால் ஹை வர வேண்டும். இப்பொழுது கோன் என்று நான் சொன்னேன். கோனும் வந்து உங்களுக்கு வந்து சர்வநாம் தான், அதாவது ப்ரொனம் தான், பிரதி பெற்றோர்கள் தான். போல கியாவு கூட அதுதான். கியாவு கூட இப்போ ஏ கியா ஹை கேட்குறோம், இது என்ன, ஏ குர்சி ஹை, இது நாற்காலி. அப்போ நாற்காலிக்கு பதில் சொல்லணும்னா ஏ என்பது. அப்புறம் ஓ கோன் ஹை, ஓ கியா ஹை, ஓ தர்வாசா ஹை, அது கதவு. அந்த கதவுக்கு மறுபேர்னா ஓன்னு சொல்கிறோம் இல்லையா. அதுவும் ப்ரோனம் தான். கியா கூட போகணும், ப்ரோனம் தான். கியா கூட ப்ரோனம் தான். இப்போ மை, தும், वो, ये, हम, आप, वे, ये, कौन, क्या, இவை எல்லாமே பிரதிபட்சங்கள். இல்லை தூ வரும். என்னென்னா தூன்னு சொல்லுவாங்க, நீன்னு சொல்லுவாங்க, தூன்னு சொல்லுவாங்க. வாக்கியத்துக்கு ஒரு வேர்டு இருக்குது. அது வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் சொல்கிறது. தூ, நீ. ஒரு பெரிய முதலாளி வேலைக்காரனை பார்த்து தூமா, ஒரு பெரிய தலைவர் தன்னுடைய தொடரை பார்த்து தூன்னு சொல்லலாம்.
தூங்கிற மரியாதை குறைவான சொல். ஆகவே தூ வந்து நீங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. சம்டைம்ஸ் வந்து உறவுகள் அதிகமாக நெருக்கமாகின்ற பொழுது தூ சொல்லலாம். இப்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பேசிக்கிறாங்க, தூன்னு சொல்லலாம். இப்போலாம் டேனே பேசிக்கிறா இப்போலாம். இப்போ ஃபேஷன் என்ன கேட்டாக்கா, ஹஸ்பண்டு பார்த்து அவள் டேங்கிறான், ஒய்ஃபு இப்போ டீங்கிறான். இப்போ சத்தாகி இப்போ வந்து இப்போ ஃபேஷன் அது டா டேன்னு கூப்பிட்டு போடுறது. அதுபோல் தூ என்று சொல்கின்ற பொழுது மரியாதை குறை மட்டுமல்ல, அதில் இன்னொன்று என்ன கேட்டாக்கா வந்து தூ என்று சொன்னால் அன்பு அதிகமாகின்ற பொழுது அந்த இருமை அகன்று ஒருமை வந்துவிடும். இப்போ கடவுளையே பார்த்து கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா சொல்லணும் இல்லையா? கடவுள் தான் கடவுள் மரியாதை இல்லாதம்மா கிடையாது. சொல்லடி அபிராமி பண்ணார். அபிராம் பற்று சொல்லடி அபிராமி வந்து சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ வந்து சொல்லடி அபிராமின்னு பண்ணார். சொல்லடிங்கிறார் சாமியை பார்த்து. அவள் மரியாதை கம்மியாக இருக்குமா கிடையாது. அது நெருக்கம் அதிகமாகிவிட்டால் இருமை அகன்று ஒருமை வந்துவிடும். சம்டைம்ஸ் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட வந்து நீ போவான்னு பேசிப்பாங்க. அதுக்காக வந்து அங்கே மரியாதை குறைவுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது அன்பு அதிகமாகிவிட்டால் இருமை அகன்று ஒருமை வந்துவிடும். அதனால் தூ என்ற வார்த்தையை நான் வந்து மரியாதை குறைவான வார்த்தை நாங்கள் சொல்லக்கூடாது. சரி, அது தூ என்பது ஹவு டு யூஸ். தூ என்றால் அது இம்ப்ளிமெண்ட் தான். நான் கூப்பிட தான் பயன்படுத்துவேன். நீ வாப்பா, நீ வா உட்காருப்பா, நீ செய்ப்பா, நீ சாப்பிடுப்பா, நீ வேலை செய்ப்பா, நீ போப்பா, நீ வாப்பா என்று தூ என்ற வார்த்தை வந்து நாம் வந்து இம்பரேட்டிவ், அதாவது பிறருக்கு உத்தரவு போடும் மட்டும்தான் பயன்படுத்தணும். அதனால் அதை வந்து நம்ம அந்த பாடத்தை பார்த்துக்கலாம். ஆனால் தூவும் இருக்கிறது, எங்கே இருக்கிறது? சர்வநாமுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. தூவும் ஒரு ப்ரொனவுன் தான். அப்போது எது ப்ரொனவுன்னு? மை, தும், वो, ये, हम, आप, वे, ये, कौन, क्या, तू இவை எல்லாமே ப்ரொனவுன் தான். தூ எங்கே பயன்படுத்துகிறேன்னா அது இந்த தூக்குரிய பாடம் வரும், அப்புறம் அவங்களுக்கு விளக்குகிறேன். ஆக அதை பற்றி நீங்கள் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதனால் இந்த ஃப்ரேம் ஞாபகிங்க. மை வந்தால் ஹூ வர வேண்டும், தூம் வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ வந்தால் தமிழ் அங்கே தெரிஞ்சு வகுன்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. வகு வரும்போது ஹை வர வேண்டும், எஹ் வரும்போது ஹை வர வேண்டும், ஹம் வரும்போது ஹை வர வேண்டும், ஆஃப் வரும்போது ஹை வர வேண்டும், வே வரும்பொழுது ஹை வர வேண்டும், ஏ வரும்போது ஹை வர வேண்டும். தூ வரும்போது என்ன வரும்போது எனக்கு வரணும் அப்படின்னா ஹை வரணும். இப்போது तुम क्या करते हो, நீ என்ன செய்கிறாய்? தூ போது தூ क्या करता है வரும், அவ்வளோதான். இங்கே தூ வந்து தேர்ட் பர்சனாக யூஸ் பண்ணுவாங்க. அப்போது இங்கே மைங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், மைங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன், ஹம்ங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பர்சன் வாங்க, தன்மை முடியலாம் சொல்லுவாங்க. அப்போ தும் வந்து தும்மும் ஆப்பும் செகண்ட் பர்சன், நீங்கள் தும் ஆப் செகண்ட் பர்சன். இப்போது ஓ ஏ வே ஏ வந்து தேர்ட் பர்சன். சரி, இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை தமிழில் சொல்லுவாங்க தன்மைன்னு சொல்லுவாங்க. செகண்ட் பர்சனை என்ன சொல்லுவாங்க? முன்னிலையும் சொல்லுவாங்க. தேர்ட் பர்சனை வந்து படக்கையுமாங்க. ஃபர்ஸ்ட் பர்சன் தன்மை, செகண்ட் பர்சன் முன்னிலை, தேர்ட் பர்சன் படக்கை. ஹிந்தியில் தன்மைங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சனுங்கிறது மை, ஹம். செகண்ட் பர்சன் முன்னிலைங்கிறது வந்து தும், ஆப். படக்கைங்கிறது தேர்ட் பர்சன் உத்தம் புருஷ், மத்தியம் புருஷ், இது முன்னிலை. தேர்ட் பர்சன் வந்து அந்நிய புருஷ். அந்நிய புருஷனா वो यह वे ये, அப்புறம் क्या कौन எல்லாமே அந்நிய புருஷம். இப்போது உத்தம் புருஷ், மத்தியம் புருஷ், அந்நிய புருஷ். உத்தம் புருஷ், மத்தியம் புருஷ், அந்நிய புருஷ். ஹிந்தியில். இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். தமிழில் தன்மை, முன்னிலை, படக்கை. தன்மை, முன்னிலை, படக்கை, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், உத்தம் புருஷ், மத்தியம் புருஷ், அந்நிய புருஷ். இது வந்து கிராமட்டிக்கலாக வருது. இது கிராமட்டிக்கல் படுறது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், தான் முக்கியம்.
ரீகால் படிக்கிங்க, மறுபடியும் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் பாருங்கள், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் அப்பவும் சொல்லிட்டே இருப்பேன், எக்ஸ்ட்ரா நிறைய சொல்லிட்டே இருப்பேன். அதெல்லாம் நீங்கள் குறித்து வச்சுக்கணும். உங்களுக்கு லைஃப் யூஸ் ஆகும். ஒருவேளை நீங்கள் ஆசிரியராக இருந்தால், இப்போ தான் கற்றுக் கொடுக்க தொடங்கி இருந்தால், இந்த பாடம் உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஆகவே இந்த பயிற்சியை நீங்கள் விட வேண்டாம், தொடர்ந்து பாருங்கள், தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் வாழ்க்கை நிலையற்றது. ஆகவே நாம் இருக்கின்ற பொழுது நாம் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேணும். நம்மளுடைய வாழ்க்கையை ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் போகக்கூடாது, பிறருக்கு பயன் உள்ளதாக இருக்க வேணும். டாக்டர் அப்துல் கலாம் சொல்லுவார், ஒரு 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 மனிதனுடைய பிறப்பு சம்பவமாக இருக்கலாம். ஒரு மனிதனுடைய பிறப்பு அது சம்பவமாக நிகழ்வாக இருக்கலாம், சம்பவமாக இருக்கலாம். ஆனால் இறப்பு சரித்திரமாக இருக்கணும். இறப்பு சரித்திரமாக இருக்கணும். இறப்பு சாதனையாக இருக்கணும் பாரு. ஆக அவருடைய பொன்மொழியை நாம் கடைப்பிடிப்போம். ஆகவே நீங்கள் தொடர்ந்து இதுபோன்ற பதிவுகளை தொடர்ந்து காணுங்கள், பிறருக்கும் நீங்கள் பகிருங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்பர்ஸ். இதுவரைக்கும் இந்த பாடல்களை நாம் 50 வரைக்கும் பார்த்தோம் இல்லையா? மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் தயவுசெய்து. 1 2 3 4 5 6 7 8 9 10 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 21 22 23 24 25 26 27 28 29 30 30 31 32 33 34 35 36 37 38 39 40 40 41 42 43 44 45 46 47 48 49 50 50 வரைக்கும் பார்த்தோம். 19 10 20க்கு 20 30க்கு 30 40க்கு 40 50க்கு 50. இப்போ 51 51, 52 52, 53 53, 54 54, 55 55, 56 56, 57 57, 58 58, 59 59, 60 60. மறுபடியும் சொல்கிறேன். 51 52 53 54 55 56 57 58 59 60. 51 52 53 54 55 56 57 58 59 60. 10 20 30 40 50 60. 10 20 30 40 50 60. 51 51 52 53 54 55 56 57 58 59 60. நாளைக்கு 61 வரைக்கும் படிக்கலாம். இப்போது மீண்டும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். மறுபடியும் மை, ஹூம், வ, ய, ஹம், ஆப், வே, ஏ, கோன், கியா, தூ இவையெல்லாம் பிரதீப் பேச்சொற்கள், ப்ரொனவுன்ஸ், சர்வநாம் இன் ஹிந்தி. சரி, அந்த ஃப்ரேம் என்ன? வேர்ப் என்ன? மை வந்தால் ஹூம் வர வேண்டும், தூ வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ வந்தால் ஹை வர வேண்டும், ஏ வந்தால் ஹை வர வேண்டும், ஹம் வந்தால் ஆப் வர வேண்டும், வே வந்தால் ஏ ஹை வர வேண்டும், ஏ வந்தாலும் ஹை வர வேண்டும். மை வந்தால் ஹூ வர வேண்டும், தூ வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ அல்லது ஏ வந்தால் ஹை வர வேண்டும், ஹம் ஆப் வே ஏ வந்தால் ஹை வர வேண்டும். இதை நீங்கள் நன்கு பதிவித்துக் கொள்ளுங்கள். இந்த வேர்ட்ஸ் நிறைய நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்த பாடத்திலே இந்த வேர்ட்ஸ் சொல்கிறேன், அதாவது பயிற்சிகளை நான் சொல்கின்றேன். அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக மனதிலே பதிய வைக்க வேண்டும். அதை செய்யணும். மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும், மீண்டும் மீண்டும் பார்க்க வேண்டும், மீண்டும் மீண்டும் எழுத வேண்டும். எவ்வளவுக்கு எழுதுகிறோ அவ்வளோ நீங்கள் படிக்கலாம். நீங்கள் படிப்பதை விட இது போன்ற கேட்பது மிக நல்லது. கற்றலில் கேட்பதை நன்று சொல்லுவாங்க பெரியவங்க.
ஆகையாக தான் அந்த காலத்து குருகுலத்தில் வந்து எழுத மாட்டாங்க, சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதை மாணவர்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார்கள், கேட்டு மனதிலே பதிவு வைப்பார்கள். அந்த பதிவு மனதிலே நன்றாக பதிந்திருக்கும், இன்றைக்கும் மாறாமல் இருக்கும். நான் 2ஆம் வகுப்பிலே படித்த பாட்டு இன்னும் ஞாபகம் எனக்கு. நீரளவே யாகமாம் நீராம்பல். அவன் நிறைய இருக்குது. நல்லவர்கள் சொல்வார்கள். மேலும் எல்லாருக்கும் வந்து இல்லானே இல்லாலும் வேண்டாள், இன்னெடுத்த தாய் வேண்டாள், செல்லாதவன் வாய் சொல். அவையா பாடினது. கல்லானே யானாலும் கைப்பொல் உண்டாயும் எல்லாரும் சென்று எதிர்கொள்வர், இல்லானே இல்லாலும் வேண்டாள், இன்னெடுத்த தாய் வேண்டாள், செல்லாதவன் வாயை சொல். இந்த மாதிரி நிறைய பாடல்கள் அன்றைக்கு புத்தகம் இல்லாமலேயே, புத்தகம் இருந்தாலும் கூட மனப்பாடம் பண்ணி படித்த காரணத்தினாலே நன்றாக நினைவிருக்கிறது. ஆகவே நீங்கள் தொடர்ந்து நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அதான் சொன்னேன், மை வந்தால் ஹூ வர வேண்டும், தூ வந்தால் ஹோ வர வேண்டும், ஓ வந்தால் ஹை வர வேண்டும், ஏ வந்தால் ஹை வர வேண்டும், ஹம் வந்தால் ஹை வர வேண்டும், ஆப் வந்தால் ஹை வர வேண்டும், வே வந்தாலும் ஹை வர வேண்டும், ஏ வந்தாலும் ஹை வர வேண்டும் என்றா சொன்னேன். அதை நீங்கள் நன்றாக பதிவு செய்து கொள்ளுங்கள். நாளை புதிய தலைப்போடு, இதை ஒட்டிய தலைப்போடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதற்கும் விடைபெறுவது தங்களின் ஆர். சுந்தரராஜன், எம்ஏ ஹிந்தி, எம்ஏ ஹிஸ்ட்ரி, கோல்டு மெடலிஸ்ட்டு, பிஎட், சாகித்ய ரத்னா, ஹிந்தி பிரச்சாரக்கு, நல்லாசை விருது பெற்ற ஆசிரியர். இப்படி பல அடைமொழி உண்டு இருக்குது. நீங்கள் என்னுடைய திறமை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கூறி விடைபெறுகிறேன். நாளை ஒரு புதிய தலைப்போடு தங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தங்களின் ஆர். சுந்தரராஜன். தன்யவாத். ஜெய் ஹிந்த். கேமரா விட்டு கேமரா